வீட்டு வசதி வாரிய வீட்டை ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்ததை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்துள்ளார். தமிழ்நாட்டில் 6 முறை எம்எல்ஏவாகவும் 3 முறை அமைச்சராகவும் பணியாற்றி வருபவர் அமைச்சர் ஐ. பெரியசாமி. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த இவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 2008ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரிய வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய கணேசனுக்கு ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஐ. பெரியசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கடந்த 2023ஆம் ஆண்டு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ. பெரியசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி கடந்த மார்ச் 17ஆம் தேதி அவரை விடுதலை செய்தது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். வழக்கின் இறுதி விசாரணை பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நிறைவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ. பெரியசாமி நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கை தொடர்ந்து நடத்த எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.